காதல் ஆசை யாரை விட்டதோ? இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே நம்ம தோப்பு தான். எங்க அப்பா நாங்க சின்ன வயசா இருக்கும் போதே அவர் வாங்கிட்டாரு. அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த தோப்பை மெயின்டைன் பண்றதுக்கு. ஓ பரவாயில்லைங்க, நல்ல பெருசா தான் இருக்கு. பின்ன என் வீட்டுக்காரர் என்ன கல்யாணம் பண்ணதே இந்த தோப்பு இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால தானே. அப்படியா? அட ஆமாங்கன்ற. ஃபர்ஸ்ட் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தோடனே அப்படி இப்படின்னு ஒரு மனசா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்க சொத்து பத்தெல்லாம் எடுத்து காமிச்சோன்னே கட்டினா அந்த பொண்ணை நான் கட்டுவேன்ட்டாங்க. எனக்கு ஒரே காண்டு பாத்துக்கங்க. என்னைய பார்த்துட்டு அப்படி இப்படின்னு ஓகே சொன்னவங்க என் சொத்து பத்தை பார்த்துட்டு உடனே கட்டினா அந்த பொண்ணை கட்டுவேன்னு சொன்னா எவ்வளவு காண்டா இருக்கும். நான் வேற அந்த டைம் இந்த ராஜேஷ் விஷயத்துல செம்ம கடுப்புல இருந்தேனா, எப்படியாவது நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீணா போனவனுக்கு போய் ஓகே சொல்லிட்டேன். வீணா போனவனா? யாருக்குங்க? அதான் இந்த தாலிக்கு சொந்தக்காரனை தான் சொல்றேன். ஏங்க உங்க வீட்டுக்காரையா சொல்றீங்க? அந்த தருதலை தாங்க சொல்றேன். என்னங்க கட்டின புருஷனை போய் இப்படி திட்டுறீங்க? அட ஏங்க நீங்க வேற ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. இங்க ஊருக்குள்ள இருந்தான்னு வச்சுக்கோங்க, காலையில 10 மணிக்கு எந்திரிப்பான். நல்ல வேப்பங்குச்சியை வச்சுட்டு ஈன்னு அங்கிட்டு ஒரு இழு இங்கிட்டு ஒரு இழு இழுப்பான். அப்புறம் 11 மணிக்கு போய் ஒரு மரத்தடியில உட்காந்தானா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அதே மரத்தடியில தான் உட்காந்துருப்பான். அவனுக்குன்னு ஒரு கேங் இருக்கு, 7 பேர் இருக்கானுங்க. நல்லா உட்காந்து சீட்டாடுவானுங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவனுங்களுக்கு இதுதான் வேலை. மத்தியானம் சோறு திங்க கூட வீட்டுக்கு வர மாட்டான், ஆனா நல்லா சீட்டாடுவான். அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்குறது, இதை தவிர வேற எதுவுமே அவன் பண்ண மாட்டான். பொறுத்து பார்த்தேன், முடியல. அதான் தெரிஞ்சவங்க மூலமா ஃபாரினுக்கு விரட்டி அடிச்சு விட்டேன். போகட்டும், அங்க போய் எந்த சீட் ஆடுறான்னு நானும் பாக்குறேன். இல்லங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அவரை எங்கேயே வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அன்பால பேசி பேசி அவரை திருத்திக்கணும். அன்பால பேசியும் திருத்தி பார்த்தாச்சு, கம்பால அடிச்சும் திருத்தி பார்த்தாச்சு. திருந்தலங்க, திருந்த மாட்டாங்க அந்த தருதல. சரி, அவரு போன் நம்பர் இருந்தா கொடுங்களேன். நான் வேணா அவர்கிட்ட பேசி அவரை கொஞ்சம் திருத்தி பாக்குறேன். ஏங்க இந்த இலவசமா மருத்துவம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து செக்அப் பண்றாங்களே, அது மாதிரி பேசாம நீங்களும் இந்த மரத்தடியில கீழே உட்காந்து இலவசமாக பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கப்படும்னு ஒரு போர்டு போட்டுட்டு உட்காந்துக்கங்களேன். மக்கள் எல்லாரும் லைன்ல நின்று அவங்க யார் யார் கூட எல்லாம் சண்டை போட்டாங்க, யார் யார் கூட எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு எழுதி தருவாங்க. உட்காந்து ஒருத்தரையா சேர்த்து வைங்க. என்னங்க உங்க ஹஸ்பண்ட் கூட உங்களை சேர்த்து வைக்கலாம் தான் நினைச்சேன், இப்படி கிண்டல் பண்றீங்களே. பின்ன என்னங்க, உங்க ஆளுக்கு ஒரு பிரச்சனைனா சேர்த்து வச்சீங்க ஓகே, அதுக்குன்னு இருக்கிற எல்லார்கிட்டயும் ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கீங்க நான் சேர்த்து வைக்கிறேன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நீங்க உங்க லைஃப பாருங்க. அந்த பையன் எப்படி அங்க போய் தெரிஞ்சிட்டு தான் வருவான், அவனை நான் பாத்துக்கிறேன். சரிங்க, ஆனா நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. நல்லா இருக்கு, நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஐயோ ஏங்க நீங்க வேற, 5 வருஷமா வாயை அடக்கிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். யார்கிட்டயுமே சிரிச்சு கூட பேச முடியாம இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஏதோ நானும் வளர, கொஞ்சம் காதல் வளர, உள்ள வைக்கோ வளர, அவ வந்தா தேடியே தன்னா நேரம் நிக்குது, மோகம் சொக்குது, வார்த்தை திக்குதம்மா. ஏய் இந்த பாட்டு கொஞ்சம் நிப்பாட்டுறியா? ஏன் உங்களால ட்ரெண்டிங் பாட்டெல்லாம் பாட முடியலன்னு பொறாமையா? ஒரு அமையும் இல்ல, கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இரு. தமிழ் மொழியோட அப்பா கிட்ட பேசணும், அதுக்கு தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் போட்டு இந்த போனை டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு வாய் இருந்தா கூட நேரத்துக்கு அழுது இருக்கும். கொடுங்க, கண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, நானே போன் பண்ணி தரேன். அடியாத்தி என்ன இப்படி முறைச்சிட்டு இருக்காரு? ஆத்தி நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம பேசாம ஒரு ஓரமா உட்காந்து பாட்டு பாடுவோம். ஓ பேர தினகோவம் கோயிலானேனா, மனசோரா உன்னோட ஃபேனானேனா, கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும், ஜோடி சேர்ந்து லவ்வாசாக ஊர சுத்தணும். சுடரு, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். தேவையில்லாம என் கோவத்தை கிளப்பாத. இது என்னங்க வம்பா இருக்கு? நான் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்துச்சா? நீ யார நினைச்சு பாட்டு பாடிட்டு இருக்க, என்ன மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாமையா இருக்கு? அப்படியா? தெரியுமா? யார நினைச்சு பாடுறேன், என்ன மாதிரி பாட்டு பாடுறேன்னு சொல்லுங்க. ஏய் வேண்டாம். பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியல, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பீலா விட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய மூடு. அப்ப சொல்லுங்க. நீ என்ன நினைச்சுதான் பாட்டு பாடிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சுடரு. அதுலதான் வருதே, கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும், ஜோடி சேர்ந்து லவ்வர்ஸாக ஊர சுத்தணும்னு. ஐயடா, ரொம்ப ரொம்ப ஆசைதான். வாங்க, இன்னும் உங்களை நினைச்சு நான் டூயட் பாடிட்டு உட்கார்ந்திருக்கேன். அப்ப வேற யார நினைச்சு பாடுறீங்களா? அது நான் என் கிரஷ் நினைச்சு பாடிட்டு இருக்கேன். அது யாரு? கிரஷ் புஷ்ன்ட்டு டி, அவர்தான் என்னோட கிரஷ். இது டியா? ஆமா, மிஸ்டர் டி. ஏன் அவங்க அப்பா அவருக்கு பேர் எது வைக்கலையா? வேற இனிஷியல மட்டும் வச்சு விட்டுட்டாங்க. சில்லி காய், இது கூட தெரியல. என்ன மேன் நீ எல்லாம் என்ன ட்ரெண்ட்ல இருக்கனே தெரியல. சுடரு, இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காத. ஒண்ணு வாய் முடிக்கிட்டு இரு, இல்லனா இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. சும்மா இங்க வந்து உட்காந்துட்டு என்ன ஏபிசிடி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கியா? ஐயோ இல்லங்க, உண்மையாவே. சரி ஓகே, நான் இப்ப பாட்டு பாடல வாவாத்தி, அந்த பாட்டோட ஹீரோ யாரு? யாரு? தனுஷ்.
அவர்தான் மிஸ்டர் டி. தனுஷை தான் டீன்னு எல்லாரும் ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. இது கூட தெரியல. போன் கொடுங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரேன். ஒரு ட்ரெண்டுமே தெரியாம இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இன்ஸ்டாகிராம்ல 2,40,023 பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுல போனா போதுன்னு 2,40,024வது நம்பரா நீங்க எனக்கு ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஏய் ரைட்டு. வெள்ள மீசைக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருந்தோம், நம்ம மட்டும் பிச்சு போடுவாப்ல. சரி கிளம்பிடுவோம். என்ன குட்டிமா, அப்படித்தானே? நான் சிரிச்சு பேசி கூட நீ பாத்திருக்க மாட்டேதானே? இவளுக்கு என்னாச்சு? ஏன் பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கா? ஏண்டி? ஏ குட்டிமா. ஏய் லட்டு. ஹலோ. மிஸ்ஸஸ் தங்க புஷ்பம் தமிழ்மொழி. அக்கா சொல்லுக்கா. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? ஏன் மேடம்க்கு மத்த பேர்லாம் காதுல விழுவல, தங்க புஷ்பம் தமிழ்மொழினோட காதுல விழுந்துருச்சோ? ஷோ, அதெல்லாம் இல்லக்கா. என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. நான் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீயா இப்படி பேசுற? என்னால சுத்தமா நம்ப முடியலக்கா. அம்மா, ஏன் அடிச்ச? இல்ல குட்டிமா, கனவா நிஜமான யோசிச்சுட்டு இருந்தியே, அதான் கனவில்ல, இது நிஜம் தானே சொல்றதுக்காக அடிச்சேன். ஆனாலும் நீ இருக்கியே, இந்த 5 வருஷத்துல இந்த உன் சுட்டித்தனத்தை தான் ரொம்ப மிஸ் பண்ண. சரி, இப்படி ஆழ்ந்த சிந்தனையில என்ன யோசிச்சுட்டு இருக்க? நானும் என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. நானும் என்னை நம்பவில்லை, எந்தன் கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உண்மை உண்மை நீ பார்ப்பது உண்மை. உண்மை. டோலி 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 டோலி. போக்கா, நீ பேசாம இருந்தப்ப உன் மேல இருந்த கோவத்தை விட இப்படி பேசினதுக்கு அப்புறம் உன் மேல இன்னும் கோவம் அதிகமா வருது. ஏ குட்டிமா, என்னாச்சு? பின்ன நான் தப்பே பண்ணாத விஷயத்துக்கு 5 வருஷமா என்கிட்ட பேசாம எனக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட்டல. இப்ப எவ்வளவு ஜாலியா பேசுற, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் எனக்கு பிடிச்ச நீங்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து பேசும்போது எனக்கு இதை விட வேற என்ன வேணுங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க எப்படி எங்களோட காதலுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டீங்க? ஒரே ஒரு விஷயம் தாங்க, என் தங்கச்சிக்காக நான் எப்படி யோசிப்பேனோ அதை விட டபுள் மடங்கா நீங்க யோசிக்கிறீங்க. இப்படி ஒரு பையன் தான் என் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நான் வேண்டாத சாமியே கிடையாது. அதை விட இன்னொன்னு, எனக்கு அமைஞ்ச மாதிரி லைஃப் என் தங்கச்சிக்கும் அமையக்கூடாது. அதனாலேயே உள்ளூர்ல மாப்பிள்ளை யாரும் அமையக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். வெளியூர்ல இருந்து தான் வரணும்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு. முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி? அதான் 2 பேரும் மூஞ்சிலையும் நல்லா தெளிவா எழுதி ஒட்டி இருக்கே, தமிழ் மொழிக்கு தங்க புஷ்பம் தான் பேருன்னு. அப்புறம் என்ன? அக்கா சொல்லுக்கா, எப்படி கண்டுபிடிச்ச? முதல் நாள் அவருக்கு வீட்டை சுத்தி காமிக்க சொல்லி அம்மா கிட்ட சொன்னாங்கல்ல, அப்ப நீ வீட்டை சுத்தி காமிக்கும் போது ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போய் பேசினல, அதை நான் கேட்டுட்டேன். கேட்டுட்டியா? அப்புறம் ஏன் நீ அப்பவே எதுவுமே ரியாக்ட் பண்ணல? எதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, என் தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச லைஃப் அவ செலக்ட் பண்ணிருக்கான்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆளை கவனிக்க ஆரம்பிச்சேன். பயபல நல்ல மனுஷனா இருக்காரு. அதுவும் இல்லாம ஓ செலக்ஷன் மிஸ் ஆகுமா? அதான் சரி, யார் கையில கால விழுந்தாவது நம்ம தங்கச்சிக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். மார்க் கூட போட்டு வச்சிருந்தேன், 180 வாங்கியிருந்தாரு. அப்புறம் நம்ம விஷயத்துல சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணார்ல, மனுஷன் டபுள் செஞ்சுரி அடிச்சுட்டாரு. 100க்கு 200 வாங்கிட்டாருன்னா பாத்துக்காயே. அக்கா, என்னால நம்பவே முடியலக்கா. என் வாழ்க்கையில ஒரே நேரத்துல இவ்வளவு சந்தோஷமும் ஒன்னா கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்ல. நீ வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட குட்டிமா, அதுவும் என்னால. இதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். என்ன ஒரு அதிசயம், தமிழ் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காரு. இதுல என்னடி அதிசயம்? டேய், இது வரைக்கும் நம்பர் வாங்குனதுல இருந்து ஸ்டேட்டஸே இவர் போட்டதில்லடா, ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காரு. இரு, என்ன போட்டிருக்காருன்னு பாப்போம். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். ஹோ, மேடம்க்கு இன்னைக்கு பர்த்டேவா? அதான் தமிழ் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. கால் பண்ணடி, புஷ்பாக்கு அப்படியே விஷ் பண்ணிட்டு அப்புறம் இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்லுவோம். எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவரும் கால் பண்ணல, என்னன்னு தெரியல. ஆமால, சரி கால் பண்ணி பேசுவோம். என்னங்க, யாருங்க? நிம்மதி சிஸ்டர் கால் பண்றாங்கம்மா. உன் பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேசுறியா? நீங்க பேசிட்டு கொடுங்க. சரி. ஹலோ நிம்மதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்ன ப்ரோ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கலாய்க்கிறீங்களா? இல்ல புரியல, என்ன சொல்றீங்க? எங்க ப்ரோ, நாங்க நல்லா இருக்கோம், நடு தெருவுல நின்னுட்டு இருக்கோம். நடு தெருவுல நிக்கிறீங்களா? ஏன், என்னாச்சு? என்ன ப்ரோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லல? ஏங்க சட்டு புட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி லட்டு கிட்ட கொடுங்க, பர்த்டேக்கு விஷ் பண்ணனும். ஸ்பீக்கர்ல போடுறேன், சொல்லுங்க.
ஹலோ லட்டு மேடம். அக்கா, இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? எங்களை எல்லாம் மிஸ் பண்றீங்களா? ஏய் ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு இந்த எப்படி இருக்கீங்கன்ற வார்த்தையை மட்டும் கேட்காதீங்கடி. காதெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போற மாதிரி கோவம் வருது. அக்கா என்னக்கா ஆச்சு? அட ஏண்டி நீ வர, இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. தமிழ் அப்பா தமிழுக்கு கால் பண்ணிருப்பாருன்னு நினைச்சோம், கால் பண்ணலையா? இல்லங்க, என்ன நடந்துச்சுன்னு விஷயத்த சொல்லுங்க. ப்ரோ, நாங்க ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அப்புறம் ஃப்ராட்தனமா நம்ம எல்லாரும் சேர்ந்து நிச்சயதார்த்தம் பண்ணதுன்னு எல்லாமே மலரம்மாக்கும் அப்பாக்கும் தெரிஞ்சிச்சு ப்ரோ. ஏங்க என்னங்க சொல்றீங்க? உங்க விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நாங்களும் தானே சேர்ந்து மாட்டுவோம். அட ஆமாங்க, அதை தான் சொல்றேன். எப்படியும் எங்க அப்பா உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டிடலாம்னு சொல்லியிருப்பாரு. உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். எங்க இல்லங்க, எங்க அப்பா எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லவே இல்ல. நேத்து கூட பேசினாரு, ஆனா கல்யாணத்தை நிப்பாட்டதான் சொல்லவே இல்லையே. பத்திரிக்கையெல்லாம் அடிக்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் என்ன கொஞ்ச நாள் வந்துரும் இப்படித்தானே சொன்னாரு. குட்டிமா என்னாச்சு? என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா நான் எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்ச நேரம் இரு. ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் எங்க அப்பா இன்னும் உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லல? ஏன் உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லல? ஏன் இந்த கல்யாணத்தை யாரும் நிறுத்தல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தமிழ் ப்ரோ. சொல்லுங்க இந்திரன், உங்களால முடிஞ்சா சென்னைக்கு வர முடியுமா புஷ்பாவை கூட்டிட்டு? இல்ல இங்க எல்லாரையும் உட்கார வச்சு கிளியரா பேசிடலாம் ப்ரோ, இல்லனா இஷ்டத்துக்கு குழப்பிட்டு இருப்பாங்க. என்ன லட்டு, போலாமா? போலாங்க. எனக்கு பயமா இருக்குங்க. என்னங்க என்னென்னமோ சொல்றாங்க. ஒன்னும் இல்லம்மா, பயப்படாத. அங்க போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். அக்கா சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? உங்களால எங்க கூட சென்னைக்கு வர முடியுமா? சென்னைக்கா? பாப்பாவை பத்தி யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல, பாப்பா அம்மா கிட்ட இருந்துப்பா. இருந்தாலும் நாங்க வந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இல்ல போற வழியில நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். கொஞ்சம் சின்ன பிரச்சனை. லட்டுக்கு நீங்க கூட இருந்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். அப்படியா? சரிங்க, நான் வரேன். இந்திரன் ப்ரோ, நான் புஷ்பாவோட அக்கா 3 பேரும் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறோம். இப்பவே வந்துடுறோம். சரிங்க ப்ரோ, வாங்க. வந்துட்டு கால் பண்ணுங்க ப்ரோ, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிங்க, நான் வைக்கிறேன். என்னங்க இப்போ என்னங்க பண்றது? ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளம்பு, அப்புறமா போற வழியில பேசிக்கலாம். சாமி வாங்க. வணக்கம் சாமி, எங்க பையனுக்கு அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு நீங்க தான் வந்து மந்திரம் சொல்லி சிறப்பா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். அடுத்த மாசம் 15ஆம் தேதிங்களா? தாராளமா வந்து பேஷா பண்ணிடலாம். என்ன முகூர்த்தம்? காலையில 9 to 10 சாமி. நல்ல வேலை, பிரம்ம முகூர்த்தத்துல வேற ஒரு கல்யாணம் இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் சாமி. ஹலோ சமந்தி, சொல்லுங்க. இப்பதான் கோயிலுக்கு வந்தேன், ஐயரை பார்த்து புக் பண்ணும் இல்லையா? சமந்தி, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஐயரை புக் பண்றதுக்கு முன்னாடியே இதை நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்படியா? சொல்லுங்க சமந்தி, என்னாச்சு? முதல்ல இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் அப்படியே நிப்பாட்டிருங்க சமந்தி, அதுக்கு அவசியமே இல்லை. சமந்தி என்ன சொல்றீங்க? ஐயா நீங்க பேசிட்டு வாங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு, சாமி எல்லாம் அலங்காரம் பண்ணணும். சரிங்க சாமி, நீங்க போய் பாருங்க. சமந்தி சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து பெரியவங்க நம்மள பெரிய முட்டாளாக்கிட்டாங்க சம்பந்தி. ஐயோ, எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க, எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. அது வந்து சம்பந்தி, என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதை மறைச்சு இத்தனை நாளா என் வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கா, எனக்கே தெரியாம. என்னோட பெரிய பொண்ணோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, என்னோட பெரிய மாப்பிள்ள, அவரோட தம்பியை தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கா. ஏங்க என்னங்க அது? என்னங்க பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏன் இதெல்லாம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு தெரியாதா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? சம்பந்தி, பெரிய தப்பு நடந்து போச்சு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் மேல ரொம்ப கோவத்துல தான் இருக்கேன். அவளை இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே விடல. நீங்க என்ன மாச்சும் பண்ணிட்டு போங்க. நீங்களாம் சேர்ந்து ஆடுறதுக்கும் நாங்களும் என் பையனும் தான் கிடைச்சாமா? ஏங்க இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, அதை மறைச்சு அவ எங்க வீட்டுல இருக்கிறதுன்னு எல்லா உண்மையும் உங்க பையன் தமிழ் மொழிக்கு தெரியுங்க. என்னது? என் பையன் தமிழ் மொழிக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? ஆமா, உங்க பையனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். எல்லா உண்மையும் தெரிஞ்சும் ஏன் தெரியுமா உங்க பையன் பெருசா இந்த விஷயத்த கண்டுக்கல? ஏன்னா உங்க பையன் தமிழ் மொழி வேற ஒரு பொண்ண விரும்புறாரு. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டுதான் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்குங்க. உங்களை மாதிரி நானும் 2 நாளைக்கு முன்னாடி ஏமாந்துதான் நின்றுட்டு இருந்தேன். இல்ல இல்ல, என் பையன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டான். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஃப்ராட் பண்றீங்க. நான் இப்பவே சென்னைக்கு வரேன். நான் கிளம்பி வந்து உங்க எல்லாரையும் உண்டு எல்லாரும் பண்றதுனால மட்டும் பாருங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு மார்ச் 21. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற என் அன்பு தங்கை சங்கீதாவிற்கு அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.